Hello, vanakkam. Welcome back to my channel. Today we will look at practical ways to increase our willpower. Willpowerங்கிறது நம்ம நிறைய காமனாக கேட்கக்கூடனா லைக் சம்திங் தட் வி கீப் ஹியரிங் அ லாட். willpower வந்து நமக்கு வாட் வி ஃபீல் இஸ் நமக்கு தேவைப்படும் போது willpower வரும் அப்படின்ட்டு. பட் இது வந்து இட் இஸ் அ மித். நமக்கு என்ன தோணுன்னா, இஃப் ஐ வாண்ட் டு குவிட் அ பேட் ஹேபிட், நாளையிலேருந்து நான் இந்த கெட்ட பழக்கம் இல்லை முடிஞ்சிச்சு, இதோடு முடிஞ்சிச்சு, அப்படி இல்லை நாளையிலேருந்து நான் ஒரு புது நல்ல பழக்கம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் தானாகவே willpower வந்து சேர்ந்துடும். இதை டெய்லி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா என்ன ஆகும், நம்ம ட்ரை பண்ணுறோம், மேபி 1-2 நாள் முடியும், அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக அது பண்ண முடியலன்ட்டு நம்ம விட்டுருவோம். அப்போ நம்ம என்ன நினைப்போம், எனக்கு மட்டும் willpower இல்லை, என்னால் மட்டும் இது முடியறதில்லை. நம்ம நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்குறோம், அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ willpower இருக்குது, எனக்கு அது இல்லை, அதனால் என்னால் முடியலன்னு நம்ம வந்து நிறைய கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் திங் இஸ், நமக்கு வேண்டும்போது மட்டும் ஆக்டிவேட் பண்ணக்கூடன ஒரு ஸ்விட்ச் எல்லாம் இல்லை willpowerங்கிறது. இட் இஸ் அ ஹேபிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நாளை காலையில் போய் வெயிட் லிஃப்டிங் காம்படிஷனில் என்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க முடியுமா? அங்கே போனால் தானாகவே நமக்கு பவர் வந்து சேருமா? வராது இல்லைங்களா? அது வந்து டெய்லி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி 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 தான் அந்த ஸ்டேஜில் போகும்போது அதோட ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு அது ப்ராக்டிஸ் வரணுன்னா இப்போது இந்த நிமிஷம் நம்ம என்ன செய்யணும்? இப்போது நம்ம அதுக்காக ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ நமக்கு என்றைக்கு தேவைப்படுதோ, எப்போ தேவைப்படுதோ அது யூஸ் பண்ணுறதுக்குன்னு இன்றைக்கே ட்ரைனிங் பண்ணணும். இதே மாதிரி we can train our willpower also. willpower is not something that we have or don't have. ஒரு சிலர் வந்து willpower இருக்கிற ஆள், ஒரு சிலர் வந்து willpower இல்லாத ஆள், அப்படி வந்து உலகமே ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறதெல்லாம் கிடையாது. அப்போது என்ன அர்த்தம்? willpowerங்கிறது உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். லைக் நம்மளால் நினைச்ச நல்ல முயற்சி எடுத்து we can start building willpower. And to begin with, what we need to understand is willpower is like any other muscle or strength. நமக்கு அது இல்லைன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக அது வந்துடும். இட் இஸ் லைக் எனி திங் எல்ஸ் இன் லைஃப். நமக்கு இல்லாத ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பில்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணலாம்? ப்ராக்டிக்கலாக ஒரு ரியல் லைஃப்பில் இதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கீடு பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லாத ஒரு நபருக்கு எப்படி வந்து willpower டெவலப் பண்ண முடியும்? ஸோ சிம்பிள் வழிகள் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். முதல் வழி வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ஒரு போஸ்ட்போனிங் யுவர் ப்ளஷர். இதுதான். இது ஈஸியாக டெய்லி நிறைய தடவை நம்மளால் பண்ண முடியும். அண்ட் எவ்ரி டைம் வி டூ திஸ் வி ஆர் பிகமிங் ஸ்ட்ராங்கர். நம்மளோட willpower வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இது எப்படிங்கிறது குட்டின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு சாக்லேட் சாப்பிடணுன்னு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே சாக்லேட்டும் இருக்குது, ஆனால் உடனே போய் அதை ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு நான் போகிறேன் அப்படின்னு நினச்சி 5 minutes வேறு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் மட்டும் போய் எடுத்து சாப்பிட்டா that will make our willpower stronger. ஒரு கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 10 minutes கழிச்சு போகிறேன்ட்டு. இதே மாதிரி நம்ம சும்மா உட்காந்துரும்போது ஒரு மொபைல் வீடியோ கேம் பார்க்கணுமோனோ இல்லை சோஷியல் மீடியா பார்த்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணணும், ஏதோ ஒரு நமக்கு ப்ரொடக்டிவ் இல்லாத ஒரு விஷயத்தில் சும்மா டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டே அதை பண்ணணும்னு தோணுது. ஆர் ஒரு கெட்ட பழக்கம் கூட நம்ம விடணும்னு ஆசைப்படுற ஒரு கெட்ட பழக்கம். இப்போது எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சும்மா அன்ஹெல்தியாக இருக்கிறதா இருந்தாலும் எனக்கு அது சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை வந்துச்சுன்னா நான் சும்மா போய் எடுத்து சாப்பிடுவேன். இந்த மாதிரி பழக்கங்கள் நம்ம விடணும் அப்படின்னு ஆசைப்படுறதா இருந்தால் என்ன பண்ணலாம்? முழுமையாக வந்து ஒரு நாளில் காலையில் போய் இன்னுமே இருந்து நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு விடுறதுக்கு இஃப் வி ஹாவ் அ ஸ்ட்ராங் ரீசன் லைக் மெடிக்கல் கண்டிஷனோ அந்த மாதிரிலாம் வந்தால் நம்மளால் முடியும்னு தவிர it is not like easy for an average person, and it is not something that is very advisable also. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது, 10 நிமிஷம் கழித்து சாப்பிடுவோம் அப்படின்னு 10 நிமிஷம் நம்மளோட அந்த ப்ளஷர் தள்ளி விடணும். நம்ம இது ஒரு டோபமைன் ஹிட்டுக்காக தான் நம்ம இதை சாப்பிடணுன்னு ஆசைப்படுறோம். இது சாப்பிட்டா எனக்கு ஒரு ப்ளஷர், ஒரு ஹாப்பினஸ் வந்துடும், அதை வச்சு எனக்கு சந்தோஷமாக இருக்கலாம், நான் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு
தோணல் வரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இம்மீடியட்லி இன்டல்ஜிங் இன் தட், we are simply telling 10 நிமிஷம் கழிச்சு. அண்ட் இந்த 10 நிமிஷம் வேறு ஏதோ ஒன்று அட் எனி காஸ்ட் இந்த சாப்பிடவே கூடாது. இதே வந்து யூ அப்ளை டு எனி திங், எதாக இருந்தாலும் இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஏதோ எந்த ஒரு இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ இன்றைக்கி நம்ம 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பண்ணோன்னா நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு, அண்ட் ஒரு இன்றைக்கே வந்து காலையில் 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா ஈவினிங் வந்து 10 நிமிஷம்னு மாற்றி வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு அடுத்து வந்து ஒரு 11 நிமிஷம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம்னு நம்ம வந்து நம்மளோட டிலே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்படி டிலே இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவர் வில் பவர் வில் இன்க்ரீஸ். அந்த வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது அடுத்த தடவை பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம நினைக்கிற அளவுக்கு டஃப்பாக இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற அளவுக்கு கஷ்டம் வந்து செகண்ட் டைம் இருக்காது, அதே அளவுக்கு கஷ்டம் தேர்ட் டைம் இருக்காது. ஸோ பிகாஸ் வி வில் பிகம் யூஸ் டு திஸ். ஓகே, இது தான் ஐ ஆம் அ பர்சன் லைக் திஸ் அப்படின்னு நம்மளோட மென்டல் ஸ்டேட் மாறிடும். அண்ட் வி கேன் ஆக்சுவலி டெல் டு அவர் செல்ஸ் தட் I am going to wait for 5 minutes and then have it அப்படின்னு, and I am going to use my willpower அப்படின்னே சொல்லிட்டு கூட பண்ணிட்டோம்னா we will acknowledge to ourselves. நமக்கே நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், yeah we are strong, we have willpower, நம்ம வந்து ஈஸியாக பண்ண மாட்டோம், நம்ம நினச்சா அது நம்ம சாதிப்போம், அப்படியெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வந்துடும். Now second thing is start early. ஸ்டார்ட் ஏர்லி அப்படின்றது இதோட வேற ஒரு டெக்னிக். இதோட சிமிலர் ஒரு டெக்னிக். இஃப் இட் இஸ் சம்திங் தட் யூ டோன்ட் வாண்ட் டு டூ பட் யூ வாண்ட் டு, யூ ஹாவ் டு டூ அப்படி இருக்கிற விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடீஸாக இருக்கலாம், ஆர் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸசைஸாக இருக்கலாம், ஒரு நல்லா எனி குட் ஹேபிட் ஆர் எனி திங் தட் யூ வாண்ட் டு டூ பட் யூ ஹேவ் பீன் போஸ்ட்போனிங். நான் இன்றைக்கி 9 மணிலேருந்து படிப்பேன் அப்படின்னு நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கோ ஸ்டார்ட் அட் 8:59, ஒரு நிமிஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறது. திஸ் வில் ஆக்சுவலி ஹெல்ப் யூ ஃபீல் லைக் யூ ஆர் நமக்கு வரக்கூடிய அந்த ஆப்ஸ்டக்கிள் நம்மளோட மென்டல் ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச டைமை விட ஒரு நிமிஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணும்போது தட் ஆக்சுவலி கிவ்ஸ் அஸ் மென்டல் பூஸ்ட். நமக்கு ருட்டீனாக வந்து ஈவன் நம்ம ஆஃபீஸில் ஒரு ஒர்க் இருக்குது, நம்மளோட காஃபி பிரேக் வந்து 10 நிமிஷம் இருக்குன்னா 9 நிமிஷத்துலேயே அது முடிச்சு போய் உட்காந்துட்டு ஒர்க் ஆரம்பிக்கிறது. திஸ் வில் மேக் அஸ் ஸ்ட்ராங்கர். இது ஒரு மென்டல் வில் பவருக்கு திஸ் வில் ஹெல்ப் டிவெலப் தட் வில் பவர். அண்ட் இதோட சிமிலர் லைனில் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏதோ ஒரு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயமே நான் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐ எம் ஃபீலிங் வெரி போர்ட் அப்படி, ஒரு எனக்கு ஃபிசிக்கலி அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்படி இருந்தால் tell ourselves that I'll push for 30 more seconds or I'll push for 1 more minute, depending அந்த ஆக்டிவிட்டியை பொறுத்தும் அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறத பொறுத்தும். or tell that I'll do it for 5 more minutes. இந்த மாதிரி when you feel your natural, லைக் நமக்குள்ளே இருந்து அந்த இது முடிச்சுக்கலாம் போதும் அப்படின்ற இம்பல்ஸ் வந்த உடனே நிப்பாட்டாமல் tell that we will push for a little bit longer. ஸோ எது விஷயம் இருந்தாலும் whatever you are doing, if you feel like you need இது போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தோணின உடனே அந்த இம்பல்ஸை இஃப் யூ ஆர் கோயிங் டு ஒபே இட், தென் தட் இம்பல்ஸ் பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் அவர் வில் பவர் இஸ் வீக்கெண்ட் இல்லை. ஸோ வாட் டூ யூ நீட் டு டூ? இந்த மாதிரி எது இம்பல்ஸ் வந்தாலும் என்ன செய்யும்போதாக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஃபீல் திஸ் இம்பல்ஸ் தட், அதாவது ஒரு நல்ல ஆக்டிவிட்டிக்கு, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் லைக் அ பேட் ஹேபிட், ஒரு நல்ல ஆக்டிவிட்டி, ஒரு பாசிட்டிவான யூஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டியில் வென் யூ ஆர் இண்டல்ஜிங் இன் தட், இஃப் யூ ஃபீல் லைக் போதும் அப்படி இருந்தீங்கன்னா ஜஸ்ட் புஷ் இட் ஃபார் 30 more seconds. ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க, டயர்ட் ஆகிட்டு இன்றைக்கி இது போதும் அப்படின்னு தோணுதுன்னா ஒரு 5 minutes மோர், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 seconds மோர் நான் பண்ணுறேன், 1 minute மோர் நான் பண்ணுறேன்னு நினைக்கிறது. இப்போ எக்ஸாமுக்கு கற்றுக்கிட்டு இருக்கீங்க, டைம் ஆகிடுச்சு, நான் 10 மணி வரைக்கும் படிக்கிறேன்னு நினச்சிட்டிங்க, 10 மணி ஆகிடுச்சு, உடனே ஆஃப் பண்ணி புக்கை வச்சுட்டு ஓடாமல் ஒரு நிமிஷம் கூட 1 more minute நான் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது தட் வில் ஸ்ட்ரெச் நம்மளோட அந்த மென்டல் மசில், நம்மளோட வில் பவருங்கிற அந்த மென்டல் மசில் வில் பி ஸ்ட்ரெச்ட். ஸோ அப்போது அது கொஞ்சம் ஈஸியர் ஆகும். அப்பாலஜிஸ். ஸோ இட் பிகம்ஸ் லிட்டில் பிட் மோர் ஈஸி டு ரெசிஸ்ட் நம்மளோட டெம்டேஷன்ஸ். இதே மாதிரி இன் ரெகுலர் வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் we can keep resisting things that we should resist, or even neutral things கூட you can either increase it or resist it. Like உங்களோட நேச்சுரல் இம்பல்ஸுக்கு go against it for a little while. அப்போது என்ன ஆகும்னா that will give us that mental strength
and it will make us stronger. And ஒரு ability it will come to you which will make you feel like நான் நினச்சா முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். அண்ட் யுவர் பாடி, யுவர் பிரெயின் வில் ஆல்சோ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். வர வர எல்லா இம்பல்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ஐ எம் நாட் கோயிங் டு ஜம்ப், இப்போ இப்படி தோணுச்சுன்னா இப்படியே பண்ணும், இந்த மாதிரி இல்லாமல் ஐ எம் ஏபிள் டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் மை செல்ஃப். ஐ ரன் திஸ் ஷிப். இந்த வண்டி ஓட்டுறது நான் தான், இந்த வண்டி அதுக்கு பிடிச்ச இடத்துலலாம் போக முடியாதுன்னு நம்ம பிரெயின் வில் ஸ்டார்ட் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் அவர் வில் பவர் மோர். லைக் நம்மளோட அப்போது அந்த மாதிரி டிசிஷன்ஸ் வில் பி ரெஸ்பெக்டட் மோர். ஸோ வி வில் டெவலப் திஸ். நாளைக்கு ஒரு ஆக்சுவலி தேவையான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது we can use this skill for a longer period. And the more you practice this, for the longer period of time that you practice this, for example, eventually நமக்கு இன்றைக்கி ஃபுல் டே ஐ வில் நாட் ஹேவ் எனி ஸ்நாக்ஸ் அப்படின்னு வரலாம். இன்றைக்கி ஃபுல் டே நான் வந்து ஃபோன் வந்து எக்ஸப்ட் ஃபார் எமர்ஜென்சி ஒரு தேவையான ஒரு பர்பஸ்க்கு இல்லாமல் சும்மா ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இருக்க மாட்டேன். இந்த மாதிரியெல்லாம் நமக்கு eventually we can start doing small challenges. இந்த challengeslோட we will make our willpower even stronger. So these are steps by which you can actually improve your willpower during your day-to-day life. இதுக்கு பெரிய apparatus எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. You just have to follow your heart. Now last thing that I want to say before I sign out is, see, இது நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் மேபி ஃபர்ஸ்ட் டேயோ செகண்ட் டேயோ 10th டேயோ அட் சம் பாயிண்ட் யூ வில் ஹாவ் அ செட்பேக். உலகத்திலே எவ்வளோ பெரிய willpower இருக்கிற நபராக இருந்தாலும் சம் செட்பேக்ஸ் ஆர் நேச்சுரல். ஸோ கிவ் யுவர் செல்ஃப் கிரேஸ். பண்ண முடியலன்னா பண்ண முடியல தான், பரவாயில்ல. அதிலே டுவெல் பண்ணாமல் அடுத்தது நல்லா பண்ணுறதுல ட்ரை பண்ணுங்கள். இப்போ போனதை பற்றி யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு பிரயோஜனம் இல்லை. அடுத்து வரக்கூட நம்மளோட சேலஞ்ச் என்ன, அடுத்து வரக்கூட நம்மளோட எஃபர்ட்னா அதில் முழு மனசாக 100% கொடுத்தா யூ டேக் அ ஹார்ட் அண்ட் குட் எஃபர்ட் ஃபார் தேட். அப்போது அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். டோன்ட் டுவெல் ஆன் வாட் செட்பேக்ஸ் யூ ஹேட் இன் த பாஸ்ட். அந்த மாதிரி அது நடக்கும்போது அதில் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்துருங்க. முடிஞ்ச பிறகு முடிஞ்சிச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியராக இருந்தாலும் அது முடிஞ்சிச்சு. அப்புறம் அடுத்தது பார்த்து போயிடுங்க. இப்படி தான் நமக்கு வாழ்க்கையில் we will be able to really move forward. And it is okay to fall once in a while. All that matters is we get up. I hope this was of some use to you. Do tell me your experiences in the comments. I would love to hear from you. Thank you so much for watching. Bye bye.